அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நகை கடன் வைத்திருக்கும் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய அதிரடி அறிவிப்புகளை உடனுக்குடனே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கிகள் மற்றும் நகை கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் நகை கடன் வாங்கியவர்கள் முழு தொகையை செலுத்த முடியாமல் வட்டியை மட்டும் செலுத்தி வந்து கட்ட முடியாமல் நகை மீட்க முடியாத நிலையில் இருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை இந்த ரிசர்வ் வங்கி கொண்டு வர உள்ளது. இந்த புதிய சலுகையில் மாடி வீடு வாகன கடன் போலவே EMI எனப்படும் மாத தவணை முறை விரைவில் நகை கடனுக்கு கொண்டு வர உள்ளது. நகை கடனை வட்டியை கணக்கிட்டு மாத தவணையில் திருப்பி செலுத்தும் வசதி வங்கியில் மற்றும் தங்க நகை விற்பனையாளர்கள் தயாராகி வருகின்றனர். இதன் மூலம் ஏராளமானோர் பயன்படுகின்றனர். கணக்கெடுப்பின்படி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தங்க நகையின் மீதான கடன் வணிகத்தில் உள்ள குறைபாடுகள் நடைபெறும் மோசடிகள் குறித்து ரிசர்வ் வங்கி அண்மையில் கவலை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 30 ரிசர்வ் வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்க நகை கடன் தொகை, நகை மதிப்பீட்டு, நகை ஏலம், வெளிப்படைத்தன்மை, நகைக்கு இணையான உடன் தொகை விகிதம், ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் ஆகியவற்றில் இந்த புதிய முறையின் கீழ் அசல் மற்றும் வட்டி சமமான மாதாந்திர தவணைகளில் கடன் காலத்தில் தொடக்கத்தில் இருந்து செலுத்த வேண்டியது இருக்கும் கடன்களை குறித்து வங்கிகள் மற்றும் நகை கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் ஆலோசித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து நகைத்துடன் வணிகத்தில் புதிய வசதி EMI திட்டத்தை அறிமுகம் செய்து வங்கியில் நகை கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதன்படி பெறப்படும் நகை கடனுக்கு வட்டியை மட்டும் காட்டாமல் குறிப்பிட்ட காலத்தில் தேர்வு செய்து வீடு, வாகனம் கடன் போல அசலில் குறிப்பிட்ட தொகையையும் சேர்த்து மாத தவணையில் கட்டலாம். இதனால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகை கடன் அசலில் குறிப்பிட்ட தொகையில் சேர்த்து மாத தவணையில் கட்டலாம். நகைகள் ஏலம் விடுவது தவிர்க்கப்படும். ஏனென்றால் வாடிக்கையாளர்களுக்கு நன்மை ஏற்படும். இதனால் நகை கடன் வாங்கியவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இது போன்ற அரசு அறிவிக்கிற தகவல்களை உடனே தெரிந்து கொள்ள உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நமது சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் அறுவடையை பார்த்துட்ருக்க வியூஸாக இருந்தாலும் சரி, லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போங்க. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய எல்லா விதமான தகவல்களை ஒன்றுக்கொன்னே அப்டேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.